எல்லாருக்கும் வணக்கம். இந்த 5 ஸ்டாரில் ஆரம்பித்து இப்போ நான் என் ஃபஸ்ட்டு படம் டைரக்ட் பண்ண வரைக்கும் என்னை சப்போர்ட் பண்ணதுக்கு இந்த மீடியா, ஆடியன்ஸு எல்லாருக்கும் நன்றி. ஃபஸ்ட்டு நான் வந்து என் ப்ரொடியூசர்ஸ் விஷ்ணு விஷால், ராகுல் அவர்கள், துரை அவர்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இப்போ என்னென்னா, நம்ம ரொம்ப நாளாக நடிச்சிட்ருக்கோம், பயம்லாம் இருக்கக்கூடாதுன்னா ஒரு பயம் இருக்குது. ஏன்னா நேற்று என் வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தன் மெசேஜ் பண்ணுறான், மச்சி நீ வந்து ஆக்டராக இருக்கும்போது இன்னொன்னா பேசலாண்டா, உன்னை தான் வாயை பொழந்து பார்த்துன்னு இருப்பானுங்க, ஆனால் நீ படம் எடுத்தப்புறம் படம் தான் பேசணும், நீ பேசக்கூடாது, அது பேச்சை குறைச்சிரு அப்படின்ட்டான். அது ரொம்ப கரெக்டு தான். அதனால் லைக் வாட் எவர் யூ ஆர் கோயிங் டு see ஆன் த ஸ்க்ரீன், அதுதான் எங்களோட எஃபர்ட், அதுதான் என்னோடய எஃபர்ட். ஸோ அதனால் அந்த பேச்சை குறைச்சிக்கிறேன். இப்போ வந்து இன்னொன்று, இப்போது நெப்போ கிட்டு எல்லோரும் அதான் ஒரு பிரச்சனை. நம்ம ஃபீல்டில் இருக்கோம், நம்ம ஆளுங்களை நம்மளே எடுத்துகிட்டு வந்துடுவோம் உள்ளே. அது ஈஸி இல்லை, டக்கு நம்ம அப்படியே புஷ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதான் விஷ்ணு பண்ணிட்டாருன்ட்டு ஒரு சார் சொல்லுவாங்கல்ல, டக்குன்னு அவர் ஆக்டரு, அவரோட இவரை எடுத்துன்னு வந்துடுவாருன்னு சொல்லிட்டு. கரெக்டு தான். அந்த கேள்விக்கு ஒரு பதில் கண்டிப்பாக இருக்கணும். நான் வந்து காத்தால கோயில் போகும்போது வேண்டினே இருந்தேன், எனக்கு சிவபெருமான் ரொம்ப பிடிக்கும். கோயில் போகும்போது சிவா எனக்கு எல்லா கேள்விக்கும் கரெக்டாக பதில் சொல்லணும், நான் கரெக்டாக பேசணும்னு அப்படி வேண்டிட்டு இப்படி போகும்போது டக்குன்னு நின்றுட்டு, ஆமாம் பிள்ளையாரம் முருகரும் வேண்டிக்கணும், ஏன்னா அவங்களும் நெப்போக்கிட்டு தான் கடவுளோட. அதனால் நின்று அவங்களையும் வேண்டிட்டு வந்தேன். இது ஏன்னா நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்போது சும்மா சொல்கிறேன், முருகர் கூட அந்த சூரபத்மனை கொன்னதுனால தான் முருகர், அவர் அதை கொன்று நம்மளை காப்பாற்றினால தான் முருகர், அவரும் ஒரு எஃபர்ட் போட்டதுனால தான் அவர் நம்ம வேண்டுறோம். அது மாதிரி ருத்ரா வந்து ஆஸ் அன் ஆக்டர் முதல்ல வந்து ஆக்சுவலாக என்னென்னா, நான் இது முதல்ல சொல்லிடுறேன், இந்த கதை, இந்த டைட்டில் எல்லாமே நான் போகும்போதே இருந்தது. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் ரொம்ப தேங்க் பண்ணுறது வந்து குமார் ராஜா சார். ஏன்னா என்னோடய ஃபஸ்ட்டு லாங் ஃபார்மேட் வந்து அமேசான் ப்ரைமில் வந்து மாடர்ன் லவ் அப்படின்னு ஒரு ஆந்தாலஜி. அந்த ஆந்தாலஜியில் ஒரு படம் என்னை நம்பி கொடுத்தாரு குமார் ராஜா, அப்புறம் மதி மேம் 2 பேரும் என்னை நம்பி கொடுத்தாங்க. அதை நான் பண்ணதுனால அந்த படத்தை, அந்த 40 மினிட்ஸ் படத்தை விஷ்ணு சாரும் அவங்க ஒய்ஃப் ஜுவாலா மேமும் பார்த்துட்டு தே லைக் இட். அப்புறம் துரை அவரும் பார்த்துட்டு அவங்க பிடிச்சதுனால என்னை இந்த படத்துக்கு கூப்பிட்டுருக்காங்க. ஸோ நான் போகும்போது எல்லாருக்கும் எப்படின்னா, ஆக்டருக்கு நம்ம டைரக்டர் தானே போய் இது பண்ணுவோம், நெரேட் பண்ணுவோம். நான் போகும்போது எனக்கு ஆக்டர் நெரேட் பண்ணுறாரு கதையை, நம்ம ப்ரிவிலேஜ்டு. அவர் கதையை நெரேட் பண்ணும்போது இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஹேண்ட் பிக்டு ஸ்டோரி ஃபார் ஹிஸ் பிரதர். அந்த கதை ரொம்ப நாள் அவங்க தம்பிக்காக கதை கேட்டு இந்த கதையை ஹேண்ட் பிக்டாக எடுத்து வச்சிருந்த ரொம்ப பியூட்டிஃபுல் ஸ்டோரி. இதில் என்னென்னா, இதில் ஒரு ஹீரோ கேரக்டர் ஒன்று இருக்குது இந்த கதையில். ஸோ அந்த ஹீரோ கேரக்டர் யார் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பேசும்போது, நம்ம விஷ்ணு சார் 2-3 சஜஷன் சொன்னார். சரி இவங்களை பண்ணலான்னு சொல்லும்போது, கதை விஷ்ணு சார் நரேட் பண்ணும்போது ஐ குட் see himself in the story. அவர் அவரோட எமோஷன், அதான் கதை நரேட் பண்ணும்போது உண்மையிலே ஒரு டைரக்டரோட பயங்கரமாக நரேட் பண்ணார். ஏன்னா அவரோட எமோஷன்ஸ் அந்த கதையில் இருந்தது. அப்போ நான் அவரை வேண்டி கேட்டுக்கிட்டேன், சார் ஐ திங்க் யூ ஷுட் பி பார்ட் ஆஃப் த மூவி. அது ரொம்ப தேங்க்ஸ் சார். என்னோட வேண்டுதலுக்கு அவர் செவி சாய்ச்சதுக்கு ரொம்ப நன்றி. அவர் வந்து he has played not a cameo, not an extended cameo, he has played a character role in the film. I am very very grateful to you. நிஜமா see, அதான் நான் அண்ணன், எனக்கு தம்பி இருக்காரு, நமக்கு ஒரு அண்ணன் இருக்கலாம்னு யோசிக்கிற அளவுக்கு உண்மையிலேயே ஒரு அண்ணன், கிரேட் ப்ரொடியூசர். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். அண்ட் ருத்ரா பற்றி நீங்கள் இந்த கிளிம்ஸ் பார்த்ததில், இந்த ட்ரெய்லர் பார்த்ததில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். என்னன்னா, விஷ்ணு சார் வந்து என் தம்பி நடிக்க போடா, நான் உன்னை சப்போர்ட் பண்ணுறேன்டா, நடிடா அப்படின்னு அவரால் சொல்ல முடியும். நான் வந்து ருத்ரா அஸ்வினா வாழ்ந்திருக்கான்னு சொல்ல முடியும். நீ வந்துட்டடா, நீ ஆக்டரான்னு நீங்கள் தான் சொல்லணும். அதை நீங்கள் சொல்லுவீங்க நான் நம்புகிறேன். ஏன்னா அவர் அந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ருத்ரா, ஆல் த வெரி பெஸ்ட் ருத்ரா. என்ன பண்ணுறது, நான் தான் ஃபஸ்ட்டு டைரக்டரு, நீ தான் என் ஃபஸ்ட்டு ஆக்டரு. நாங்கள் எங்கள் எல்லாருக்குமே டெபியூங்க. எனக்கு தான் முதல் படம், மிதிலாவுக்கு முதல் தமிழ் படம், நிர்மல் நிவாஷினிக்கு தான் முதல் படம். ஸோ ஐ எம் வெரி வெரி ஹாப்பி டு பி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் இப்போ மிதிலா பற்றி பேசணும். மிதிலா என்னன்னா, நான் ஆக்டருங்க, அதனால நான் ஒரு விஷயத்தை நம்புவேன். ஸ்க்ரீனில் தமிழ் பேசும்போது அது உங்களுக்கு தமிழாக வந்து சேர்ந்தாதான் அந்த சீனோட இம்பேக்ட் இருக்கும்.
அதுக்கு ஃபுல் எஃபோர்ட் போட்டு மிதிலா வந்து அந்த தமிழ் லைன்ஸை மனப்பாடம் பண்ணி அவங்க தமிழில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது என்னன்னா பத்தியாக லைன் பேசியிருக்காங்க, நீங்கள் படம் பார்த்தா தெரியும். அதை அவங்க அவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்காங்க. அதில் என்ன விஷயம்னா கொஞ்ச நாள் அவங்க டைலாக் பேசி முடிச்சோடனே மிதிலா நீ என்ன பண்ணுற அப்படின்னு தமிழில் பேச ஆரம்பிச்சிடணும் அவங்ககிட்ட. அவ்வளோ நம்ப வச்சுட்டாங்க தட் ஷீ நோஸ் தமிழ்னு. ப்ளீஸ் வாட்ச் இட் ஃபார் ஹர். ஓகே. அண்ட் நிவாஷினி நிர்மல், தே ஹவ் டன் அ பியூட்டிஃபுல். நிர்மல் ஸ்டாண்டப் காமெடி உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அந்த காமெடி வந்து சூப்பராக இருக்குது. அப்புறம் ரெட்டின் சார் கிங்ல நான் இப்போ சொல்ல ஆரம்பிச்சேன்னா அது வந்து கிரெடிட் லிஸ்ட் மாதிரி போக ஆரம்பிச்சிடும். அதனால் பீப்புள் ஹவ் டன் அன் எக்ஸ்ட்ரீம்லி குட் ஜாப். நான் வந்து இதோட முடிச்சுக்கிறேன். ஐ எம் வெரி வெரி கிளாட். வி நீட் யுவர் சப்போர்ட். ஜூலை 11th தியேட்டரில் வந்து பாருங்கள். இது ரொமான்டிக் என்டர்டெய்னரை தாண்டி நம்ம கண்ணாடி முன்னாடி நின்னா நம்ம தெரியும்ல, அப்போ நம்மளோட ஃப்ளாஸ்லாம் தெரியும்ல, அதுக்கு தானே கண்ணாடி முன்னாடி போய் நிற்கிறது. கிளம்பும் போது ஒரு கண்ணாடி பார்க்குறது அதுக்கு தானே, மூஞ்சிலாம் சரி பண்ணிட்டு போகலான்ட்டு. அந்த கண்ணாடியாக இந்த படம் ஒரு ஃபேமிலிக்கு கூட இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஃபேமிலி. நான் ஃபேமிலி சொல்லணும், அந்த ஃபேமிலியை தேங்க் பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச். திஸ் இஸ் எ ரொமான்டிக் என்டர்டெய்னர் விச் ஆல்சோ கேட்டர்ஸ் டு த ஃபேமிலி ஆடியன்ஸ். ஃபேமிலியோட வந்து படம் பாருங்கள், அதான் நான் சொல்வேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஸோ மச். இப்போ ஒரே நிமிஷம், நான் போகிறதுக்கு முன்னாடி ஓஹோ என் பேபின்றது ஒருத்தருக்கு ஒருத்தங்க பேபி, அதான் டைட்டில். ஓகே, திஸ் இஸ் அ பிரில்லியன்ட் டைட்டில். நான் வரும்போதே கேட்டேன், இந்த டைட்டில் வந்து யாருமே எடுக்கலையா சார், நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிட்டோமான்னு கேட்டேன். இல்லை எடுக்கல. நாங்கள் அது ஏதோ காதல் மன்னனோட பிளெஸிங், லவ் ஸ்டோரின்றதுனால அவர் ஜெமினிகிரன் சார் பிளெஸிங் இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் பண்ணேன். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் டைட்டில். இட்ஸ் அன் ஆப் டைட்டில் ஃபார் ஆர் ஃபில்ம். ஓஹோ என் பேபி ரொம்ப ஆப் டைட்டில். நீங்கள் வந்து பார்ப்பீங்க. இப்போது என் பேபிஸ்லாம் நான் எல்லாரையும் கூப்பிட விரும்புகிறேன். From the assistant directors to the crew members, please come on to the stage. I would like to இப்பயா இல்லை யாரா பேசின அப்புறமா லாஸ்டா இல்லை லாஸ்டா? ஓகே my babies will come on to the stage லாஸ்டா. Thank you so much. Please support us. Thank you so much sir. Yes, ஏதோ மறந்துட்டாங்க. Yes, என்னோட பெரிய பேபி மறந்துட்டேன், ஜென் மாட்டுனேன். அது எப்படி ஏன்னா நான் வரும்போதே அவன் எனக்கு என்னென்னா ஏன் மறந்துட்டேன்னா, எப்படியும் கனவுல வருவான். ஆமாம், ஏன் கனவுல வருவான். அவன் திட்டுவான். ஏன் தெரியுமா? அவன் கனவுல நான் வர முடியாது. ஏன்னா அவன் தூக்கமே கிடையாது. தூங்கினா தானே அவனுக்கு கனவு. அவன் தூங்கவே மாட்டான். நான் தூங்கிடுவேன். எனக்கு கனவுல வருவான், அவனுக்கு கனவு கிடையாது. ஜென், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லவ்லி சாங் மேன். லைக் நான் என்ன வந்து நார்சிசிஸ்டிக்காக என் படம் பாட்டை நானே கேட்குற அளவுக்கு நீ பண்ணிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். லவ்லி சாங்ஸ் ஜென் அண்ட் த டீம். இல்லை இப்போ மிஷ்கின் சார் வந்துட்டு நான் தான் சொல்கிறேனே, எனக்கு ஏன் பயம்னா, நான் எடுத்துட்டேன்னா எல்லா டைரக்டரும் இந்த படத்தில் மிஷ்கின் சார்லேருந்து பாலாஜி சக்திவேல் சார்லேருந்து எல்லாம் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். எனக்கு தெரியும் நான் பேசணும். நான் ஏன் இப்படி ஓடினேன்னா, பேசினா கதை சொல்லிடணும்னு பயம். ஏன்னா அவர் இன்னும் வராரு அப்படி சொல்லி ஆகணும். நான் அதனால் என்னென்னா சேவ் இட் ஃபார் அனதர் அப்படின்னு வச்சுருந்தேன். பட் ஐம் வெரி ப்ரிவிலேஜ் டு அந்த கிளிம்ஸ் நீங்கள் பார்த்துருவீங்க. கடன்னு கட் ஆகும்போது அவ்வளோ ஆக்டர்ஸ், அஞ்சு குரியன்லேருந்து மிஷ்கின் சார்லேருந்து ரெட்டின் சார்லேருந்து அவ்வளோ ஆக்டர்ஸ் கூட நான் ஒர்க் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு படத்தில். அதுவும் ஐ எம் ஃபீலிங் வெரி வெரி ப்ரிவிலேஜ். சாரை பற்றி நான் தான் பேசணுமா, உலகமே பேசும். அதனால் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூப்பா. தேங்க்யூ.